முதலாக திருக்குர்ஆன் ஓதி விளக்கம் சொல்லப்படுகிறது. ஹாஃபிஸ் அப்துல் மாஜித் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் திருக்குர்ஆன் ஓதுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى تبارك في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த மேலப்பாளையம் நகரத்தில் திருக்குர்ஆனுடைய விளக்கம் தருவதற்காக வேண்டி ஒரு மாநாடு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையாகும். அவனுடைய பேர் உதவியால் நாம் இங்கே திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல ஊர்களில் இருந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். நாம் வந்திருக்கக்கூடிய நோக்கம் வெறும் மாநாட்டிலே கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிப்பதற்காக வரவில்லை. மாறாக இந்த திருக்குர்ஆனையே நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் கருத்துக்களை கொண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் செயல்படுவோம் என்பதற்காக வேண்டிதான் வந்திருக்கின்றோமே அல்லாமல் நிச்சயமாக ஏதோ நம்முடைய ஜனத்தொகையை காட்டிவிட்டு ஏதோ மாநாட்டை சிறப்பித்து சென்றுவிட வேண்டும் என்று நோக்கத்துடன் நாம் வரவில்லை. மாறாக எந்த நோக்கத்துக்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கத்துடன் நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு அஞ்சி இங்கு பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் கேட்பதற்குரிய எண்ணங்கள் நிச்சயமாக முதலில் நமக்கு வர வேண்டும். அதனுடைய அடிப்படையில் அடுத்தபடியாக இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களான எத்தனையோ உலமா பெருமக்கள் எல்லாம் இந்த நான் இங்கு ஓதிய வசனங்களை கொண்டுதான் மக்களிடத்திலே நீங்கள் அனைவர்களும் ஒருங்கிணைந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு உண்மையிலேயே இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை சிதறி அடிக்கக்கூடியவர்கள், கண்ணாபின்னமாக ஆக்கக்கூடியவர்கள் அவர்களே ஆவார்கள். காரணம், உண்மையிலேயே இது போன்ற திருக்குர்ஆனுடைய மாநாடு பல ஊர்களில் நடத்திருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனுக்கு நேர் மாற்றமான முறையிலேயே கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு வாரி வழங்கியிருக்கின்றார்கள். நம்முடைய நோக்கமோ அதுபோல நோக்கம் அல்ல. இன்று நான் ஓதிய இரு வசனங்களுடைய சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு மேலும் இதனுடைய திருக்குர்ஆன் மக்களிடத்திலே இன்று என்ன பாடுபடுகின்றது என்று ஒரு கவிஞர் விளக்கியிருக்கின்றார் உருதுவிலே. அதிலும் கொஞ்சம் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா அத்தியாயம் 3 வசனம் 102 இருந்து சில வசனங்களில் கருத்து சொல்லுகின்றார்.
கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். அல்லாஹ் இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய வகையில் அஞ்சுங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது கட்டமாக முஸ்லிம்களாக மௌத்தாகுங்கள். குஃப்ரான நிலையிலே, முஷ்ரிக்கான நிலையிலே அல்லாஹ்வை நிராகரித்த வண்ணமாக மௌத்தாக வேண்டாம், முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மௌத்தாகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடியுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களால் இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நெருப்பு குழியின் கரையில் இருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துகளை, வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். இந்த வசனத்தை காட்டிதான் திருக்குர்ஆனுக்கும் அஹாதீஸ்களுக்கும் நேர் மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுடைய வசனங்கள் அதிகமாக ஒன்றாய் இணையுங்கள், சேருங்கள் சேருங்கள் என்றார்கள். அதே நேரத்தில் சேருங்கள் சேருங்கள் என்று சேர்த்துவிட்டு சேர்ந்து பறக்கக்கூடியவர்களை பிரித்து அறிவிக்கக்கூடியவர்களே அவர்களே ஆவார்கள் என்பதை யார் இன்றைய தினத்தில் திருக்குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே பலருக்கும் தெரியும். இந்த வகையில் நாம் எல்லாம் நிச்சயமாக திருக்குர்ஆனுடைய வசனங்களை நேரடியான முறையில் வைத்து சிந்தித்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நன்மையை கொண்டு மக்களை ஏவுவர்கள், நல்லவைகளை கொண்டு மக்களை ஏவுவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். அடுத்த வரக்கூடிய வசனத்தை தான் நாமெல்லாம் மிக முக்கியமாக கவனித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் உங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவினை உண்டு பண்ணிக்கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் எச்சரிக்கை செய்கின்றார். ஆகவே நம் அனைவர்களுக்கும் திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் அதன் பிரகாரமே செயல்படுவதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தரள வேண்டும். மேலும் கவிஞனுடைய ஒரு சில கருத்துக்களையும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மாஹிருல் காதிரி என்று புகழ்பெற்ற உருது கவிஞர் எழுதியிருக்கின்றார். அவருடைய பாடலையும் சற்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ताकों में सजाया जाता हूँ, आंखों से लगाया जाता हूँ, ताकों में सजाया जाता हूँ. திருக்குர்ஆன் சொல்லுகின்றதா, நான் மக்களிடத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே உயர்த்தப்படுகின்றேன். மேலும் என்னுடைய அந்தஸ்து அவர்கள் எனக்கு எந்த அளவுக்கு தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், காலிலே மிதிபடாமல் எங்கும் பூமியிலே தரையிலே நான் விழுபடாமல் என்னை அவர்கள் எடுத்து கண்ணிலே ஒத்தி அவர்கள் முத்தமிட்டுக் கொள்கின்றார்கள். இதுபோல உண்மையிலேயே இன்ற தினம்
மிக சிறந்தது என்று ஒட்டிக்கொள்கின்றோமே, அதற்கு ஏற்ப எவரேனும் செயல்படுகின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே மூடர்களுடைய சில பழக்கங்களும் இருக்கின்றது. அரபியில ஒரு நாவலாக எழுதப்பட்டு அந்த காகிதம் பூமியிலே கிடைக்குமேனால் அதையும் கூட இவர்கள் திருக்குரான் தான் என்று எண்ணி அவர்கள் கண்ணிலே முத்தமிட்டு என்னுடைய கண் ஒளியின் விட மிக சிறந்தது என்றெல்லாம் அந்த நாவல்களுக்கெல்லாம் முக்கியம் தருவார்கள். காரணம் என்ன? அது வெறும் அரபியிலே இருந்தது. காரணம் அதுதான். அடுத்து சொல்லுகின்றார்கள், ताकों में सजाया जाता हूँ, आंखों से लगाया जाता हूँ, तारीफ सी बनाया जाता हूँ, दो दो के पिलाया जाता हूँ. இந்த திருக்குரானே மக்கள் எப்படி ஏற்கனவே கண்ணிலே ஒட்டி வைத்து அதை சிறப்பித்தார்கள். என்ன சிறப்பித்தார்கள்? எங்களுடைய கண் ஒளி காட்டிலும், இன்னும் சொல்ல போனால் உயிரிலும் மேலான திருக்குரான் என்றெல்லாம் இந்த திருக்குரானை அவர்கள் உயர்த்தினார்கள். ஆனால் இந்த இடத்திலே நான் தாயத்தாக எழுதப்பட்டு தட்டிலே எழுதி கரைக்கப்பட்டு குடிக்கப்படுகின்றேன், நான் தட்டிலே எழுதி குடிக்கப்படுகின்றேன் என்ற அளவுக்கு இந்த திருக்குரான் நம்மை நாம் எந்த அளவுக்கு மதிக்கின்றோம் என்பதை சொல்லி காண்பிக்கின்றது. இந்த இடத்திலே நான் ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். உண்மையிலேயே மக்கள் ஏமாறும் வரையில் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். ஒரு நேரத்திலே நானும் கூட ஒரு சின்ன வெள்ளை பீங்கானிலே ஆயத்துல் குர்சி எழுதி கொடுத்து விட்டு 250 ரூபாய் கிடைத்தது. ஒரே ஒரு தட்டிலே ஆயத்துல் குர்சி எழுதி ஒருவருக்கு கொடுத்த காரணத்தினால் அதற்கு எவ்வளவு தெரியுங்களா? 250 ரூபாய். இன்றைய தினத்தில் உண்மையிலேயே பல இடங்களிலும் பல மௌலிமார்களிலும் குறைந்த செலவுகளுக்கெல்லாம் இமாமத்துடைய பணிகளிலே இருக்கின்றார்களே, அவர்கள் மாடிக்கு மேல் மாடியாக காணிக்கணக்கிலே நிலவரங்கள் எல்லாம் வாங்குகின்றார்களே, எப்படி என்று ஆச்சரியப்படுவீர்கள். அதற்கெல்லாம் காரணம் இது போல திருக்குரானுடைய ஒரு வசனம் எழுதி தட்டிலே கொடுப்பதற்காக ஒரு தட்டுக்கு 250 ரூபாய் என்று சொன்னால் ஒரு நாளுக்கு 2 தட்டை எழுதி கொடுத்தாலே எவ்வளவு சம்பளமாகிவிட்டது. இவ்வளவு பெரிய உதாசீனம் நாம் திருக்குரானை எழுதுவதற்காக கரைச்சு குடிப்பதற்காக வேண்டிய பயன்படுத்துகின்றோம் என்பதை அந்த திருக்குரான் சொல்வதாக மாஹிருல் காதி எழுதுகின்றார்கள். அடுத்து சொல்லுகின்றார்கள், ஜுஸ்தானே ஹாதீரோ ரேஷம் கி और फूलो सितारे चांदी के. அந்த திருக்குரானை பத்திரப்படுத்தி கண்ணியத்தோடு வைப்பதற்காக பட்டு உரையை தைத்து வைத்து அந்த பட்டு உரையிலும் கூட அழகான கவர்ச்சிகரமான பூவை எல்லாம் வரைந்து அதனுடைய கவரிலே எடுத்து எங்கு வைக்கின்றார்கள்? அவர்கள் மேல் பாகத்திலே வைத்துவிட்டு திருக்குரானின் கையோ காலோ அல்லது வட்டிவிடக்கூடாது, மேலும் படுக்கின்ற தருவாயில அதன் பக்கம் காலையும் நீட்டிவிடக் கூடாது என்றெல்லாம் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த குரானாக்கப்பட்டது. இது போல பற்றி உடையில கவர் தைத்து வைத்து அதை பத்திரமாக வைக்கின்றார்கள். வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய இடத்துல ஒரு பழக்கம் உண்டு, எங்களுடைய ஊர்ல எல்லாம் உண்டு. ஒவ்வொரு மணமகளும் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு போனால் என்னென்ன வந்திருக்கின்றது என்று பார்ப்பார்கள். என்னென்ன வந்திருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய பாவம் சில அப்பாவி பெண்களுக்கு வந்திருக்கின்றது அக்கறை பாருங்க, எல்லாம் வந்திருக்கின்றத, திருக்குரான் வரலையே அப்படிவாங்க. திருக்குரான் வரவில்லையே என்று சொல்வார்கள். சரி, அந்த திருக்குரானும் வந்தாலே அந்த திருக்குரானை வந்ததற்கு பிறகு அது சம்பந்தமான கருத்துக்கள் ஏதேனும் இவர்கள் பரிமாறிக்கொள்வார்களா என்றால் இல்லை. அந்த திருக்குரானை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு யாரேனும் வீட்டில் சக்கராத்தாக வந்தால்தான் அந்த திருக்குரானை எடுத்து ஏதோ சம்பந்தி வீட்டிலிருந்து வந்த திருக்குரானை எடுத்து சக்கராத்தாளிக்கு ஓதுங்கள் என்று ஓதுவதற்காக தான் எடுப்பார்கள் என்பதை இந்த திருக்குரான் நமக்கு விளக்கம் தருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்குரான் சொல்லுகின்றது, தங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் என்று ஏற்பட்ட
இந்த திருக்குரான் மீது ஆணை, சத்தியமாக நான் இது செய்யவே இல்லை, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது சத்தியம் விடுவதற்காக வேண்டியெல்லாம் இந்த திருக்குரானை பயன்படுத்துவார்கள் என்று மாஹிருல் காதிரி என்பதை எழுதியிருக்கின்றார்கள். இதுபோல இன்னும் பல கருத்துக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆக இப்படி திருக்குரான் மக்களுக்கிடையிலே இந்த பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மிக வருத்தப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆக கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் திருக்குரானில் அல்லாஹ் தஆலா என்ன கருத்துக்களை சொல்லி நம்மை அதை கடைபிடித்து நடக்கும்படி சொல்லுகின்றானோ அதற்கு ஏற்ப நாம் எல்லாம் நடப்போமாக. அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்துகளை சுவர்க்கத்திலே பெறுவோமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة